நாங்க பிஸ்மில்லா காசல் பேசுறோம். பிஸ்மில்லா காசல் பாக்குற எல்லாரும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஆல்ரெடி இந்த கோலிசி குரூப்ல போட்டுருந்தேங்க. ஆனா இந்த வண்டி சோல்டர் ஆகுறது நான் வெளியே போயிட்டு இருந்தேன். 2 நாளா நான் ஆள் இல்ல வராதிங்க அப்புறமா வாங்கன்னு சொல்லிட்டு ஷாப் வீடியோ காமிக்கணும். ஒரு வண்டியாவது ஷாப் வீடியோ காமினாலும் நிக்க வச்சிருந்தேன். நானும் வெளியே ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டனால நேத்து முந்தினத்து ஆள் இல்ல. 6 நாளுங்க, 6 நாள்ல 15 வண்டி கொடுத்தங்க. 15 வண்டி எடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இப்ப அது ஷாப் வீடியோல அதுவும் வரும், சொல்றதுதான் எல்லாமே கரெக்டா கொடுப்போம். நம்ம வீடியோல போய் சர்ச் கூட பண்ணி பாருங்க. இதுக்கு முன்ன கொடுத்த எத்தனை வண்டி கொடுத்துருக்கோம். பிஸ்மில்லா காசு நம்மளுது இருக்கிற ஆபீஸ், என் ஆபீஸ் இருக்கிறது வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை போறோட சந்தவாசல மட்டும் தாங்க இருக்கு. குவாலிட்டி அது பிஸ்மில்லா காசுன்னு வரும். அது கீழே பிஸ்மில்லா கார்ஸ் டாக்டர் சித்திக்னு என் பேரோட வரும். அதுதான் நானு. நம்ம கொடுக்குற பொருள் சுத்தமா கொடுக்குறோம். அதனால நம்மள்ட்ட அப்படி வியாபாரம் ஆகுது. இண்டிகா எல்லாம் பாருங்க, ஒரு இண்டிகா போட்டு இன்னொரு இண்டிகா ஆடே போடல, ரெண்டுமே ஒரே நாள்ல கொடுத்துட்டேன். மொத்தம் பாத்தீங்கன்னா 6 நாள்ல எப்படி பார்த்தாலும் 15 வண்டி 16 வண்டி கொடுத்துருக்குங்க. 16 வண்டி கொடுத்துருக்கேன். அது டெலிவரி ஆனதுக்கு வீடியோ வந்து சேல்ஸ் வீடியோ வரவே இல்லை, ஷோல்டர் வீடியோ தான் வந்துச்சு. நிறைய பேர் இந்த கமெண்ட்லயே சொன்னீங்க, சார் உங்களை ரொம்ப நாளா ஃபாலோ பண்றோம், ஏன் சேல்ஸ் வீடியோ வரல, ஷோல்டர் தான் அது உங்களை நம்பியிருக்கணும், தப்பா நினைச்சுக்காதீங்க, மன்னிச்சிருங்க. கண்டிப்பா உங்களுக்காக நாங்க எல்லா வண்டியும் எடுத்து கொடுப்போம். இப்ப பாருங்க என் கடையே ஃபுல்லா காலியா இருக்கு. இந்த பக்கமே என்கிட்ட வந்து எப்படி பார்த்தாலும் 10 வண்டி நிற்கும், 10-12 வண்டி. இந்த பக்கம் ஒரு 10 வண்டி நிற்கும். எப்படி பார்த்தாலும் 25 வண்டி 30 வண்டி ஆபீஸ்ல நிக்கிற இடத்துல இப்ப 5 வண்டி தான் ஆடு போட்டிருக்கேன். 5 வண்டி தான் ஆடு போட்டிருக்க காரணம் என்னன்னா, கொடுக்குற போது சுத்தமா கொடுக்குறோம். சோல்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கு ஷாப் வீடியோ 5 வண்டி காமிக்கிறேன். லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு, எல்லாமே பாருங்க. இப்ப நான் ஆபீஸ்க்கு வந்துட்டேன், இங்கதான் இருப்பேன். காலேஜே வந்து வாங்கினா எடுத்துங்க, சூப்பரா இருக்குங்க. எல்லாமே இன்ஜினா காமிக்கிறேன் தெளிவா. இப்ப 5 வண்டியை இன்ஜினோட போறேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ வந்துடுங்க. என்ன மதிச்சு எடுத்த 16 பேருக்கும் இந்த 6 நாள்ல 16 பேர் எடுத்தீங்க, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. 4000 வண்டிக்கு மேல வித்துருக்கேன். 4000 வண்டிக்கு மேல என்கிட்ட எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. எடுத்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு பாருங்க ஷாப் வீடியோல ஒண்ணா காமிக்கிறேன். எல்லாமே ஷோரூம் கண்டிஷனுங்க. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் இருக்கு, பெஸ்டா கொடுக்குறேன், சூப்பரா கொடுக்குறாங்க. வண்டினா நல்லா இருக்கும், ஆயில் போக தள்ளக்கூடாது, அதுமாதிரி தான் கொடுப்போம். இந்த டொயோட்டா கோலிசி பாருங்க, வேற லெவலு. மாடல் 2006ங்க, 2006 தான். 2006 27 இருக்கு, எஃப்சி கலர்ல இருக்கு. செகண்ட் ஓனர்ல இருந்து 3வது ஓனர் பண்ணது அண்ணன் பேர்ல இருந்து தம்பி பேருக்கு மாறி இருக்கு. இதுதான் ஒரே ஆட்டியே தான், ஒரே இதுதான், ஒரே அட்ரஸ் தான். அண்ணன் தம்பி பேர்ல மாறி இருக்கு. அதனால தான் இது 3வது ஓனர் ஆயிருக்கு. ஆனா ஓட்டுநர் எல்லாம் பார்த்தா 2 ஓனர் கணக்கு தான். வண்டி சூப்பரா இருக்கு, 27 இருக்கு, எஃப்சி இருக்கு. வண்டி செம்ம குவாலிட்டிங்க, பக்காவா இருக்கு. அடுத்தது பாருங்க டாடா மான்சா எப்படின்னா ரேர் ஆயிடுச்சு போறது. இப்போ நம்மள்ட்ட மான்சா கோட்டர் ஜெட்டு லோ பட்ஜெட்டுக்கு தரேன். மான்சா நம்மள்ட்ட இருக்கு, பக்கா கண்டிஷன்ல இருக்குங்க, ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா சாண்ட்ரோ சிங்கிள் ஓனர்ல இருக்குங்க. சாண்ட்ரோ இதுல ஏசி கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு, கஸ்டமர்கிட்ட சொல்லி ரிட்டர்ன் அமிச்சேன். ஏசி நீங்க ரெடி பண்ணி கொடுத்தா ஆடு போடணும். ஏசி ரெடி பண்ணாரு. ஏசிக்கு மட்டும் 21,000 ரூபாய் ஆயிடுச்சு. 21,000 ரூபாய் ரெடி பண்ண நான் சொல்லிட்டேன். அப்பே நிக்க வச்சேன் வண்டி. மற்ற வண்டி எல்லாம் வித்துட்டேங்க, இது மட்டும் நிக்க வச்சு ஏசி பார்த்துட்டா. இப்ப ஏசியும் சூப்பரா பண்ணிட்டாரு, பண்ணி எடுத்து வந்திருக்காரு. அப்ப கூட அதே ரேட் தான். நம்ம 21,000 ரெடி பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு அதிகமா போட மாட்டோம். ஏசி ஒரு பக்காவா போயிருக்கு. சிங்கிள் ஓனருங்க, சிங்கிள் ஓனர் சாண்ட்ரோ இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா டாடா ஜஸ்ட் இருக்குங்க. டாடா ஜஸ்ட் 2016 ஹேர் பேக் கூட இருக்கு. ஹேர் பேக் அலாய்வில் ஏபிஎஸ் பிரேக் கோட்டா செட் இதுவும். அப்புறம் நம்மள்ட்ட ரெனால்ட் ஸ்காலா, இது ஃபோர்ஸ் டைப்ல லைக் பண்றவங்க இது எடுப்பாங்க. ரெனால்ட் ஸ்காலா பட்டன் ஷாட்டோட ஒன்று இருக்கு நம்மள்ட்ட. 5 வண்டியை இப்ப ரேட்டும் சொல்றேன். வண்டியை பாருங்க, எல்லாமே பக்காவா இருக்கும். பாருங்க ஸ்டிக் எடுத்தாச்சு, ஆயில் அடிக்காதுங்க, அடிக்கிற வண்டி கொடுக்க மாட்டேன். ரேடியேட்டர் ஓபன் பண்ணியாச்சு. இன்ஜின் சுத்தமா இருக்கணும். 2006 கிடையவே கிடைக்காது, எங்க போனாலும் இன்ஜின் சுத்தமா இருக்கணும். ஏசி ஒர்க் ஆகணும். இதை பாருங்க, வர வைக்கிறேன் பாருங்க, ரேஸ் பண்ணு. நல்லா ரேஸ் பண்ணுவா, சுத்தமா இருக்கணுங்க. பாத்துக்கங்க, கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், இல்ல கொடுக்க கூடாது. என்ன பொறுத்த இருக்கும் ரேஸ் பண்ணுவா, நல்லா பண்ணு. இன்னும் பண்ணு, என்ன நம்பி வரவங்க காட்டணும். நல்லா ரேஸ் பண்ணு. ஆயில் போக எத்தனை மாட்டல ரேட் இருக்காங்கப்பா, சுத்தமா இருக்குங்க. ரேஸ் பண்ணுவா, நல்லா பண்ணுவா. வண்டியில சுத்தமா ஏசி போடு. இப்ப பாருங்க, ஏசி போட்டோன்னா சுத்தம் சுத்துதுங்களா? ஏசி ஆஃப் பண்ணு. நின்றுச்சுங்களா இது சுத்தத்தை? அதுதாங்க ஏசி, இது கம்ப்ரஸரு எல்லாமே இருக்குங்க. இன்ஜின் 100 இல்ல கொடுக்க மாட்டேங்க. பேட்டரி புது பேட்டரி, வண்டி வேற லெவல்ல இருக்குங்க. மிஸ் பண்ணாதீங்க, கம்மி ரேட்டுக்கு வாங்கி தரேன். வேற லெவலுங்க, பக்கா கண்டிஷனு. 2006ங்க, 2006 27 எஃப்சி இருக்கு. ஏசி வந்துடும், ரூப் ஏசி வந்துடும், கம்பெனி தான் ரூப் ஏசி. பவர் ஸ்டேரிங் வந்துடும். வண்டி சூப்பர்.
அவ்வளவு நல்லா இருக்கு. நல்லா புரிஞ்சுங்க. 2006 இனோவா லாஸ்ட் இனோவாலாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு 5 ரூபாய் 480 விற்கிறாங்க. அந்த இன்ஜின் தான், அதே சேம் தான், குவாலிட்டி இருக்கு, சூப்பரா இருக்கு. கஸ்டமர் கேட்டது 3,60,000 ரூபாய் இருக்குன்னு கேக்குறாருங்க. ஆனா நான் சொல்லிட்டேன், என்கிட்ட வந்தா நான் என் மக்களுக்கு பண்ணி கொடுப்பேன், வாங்க. அப்பமா 350 340 நிக்கிறாரு, 330 சொல்லிருந்தேன். இன்னைக்கு நான் 3,05,000 வாங்கி தரேங்க. 3,05,000 ரூபாய் வாங்கி தரேன். 2006 மாடல். தமிழ்நாட்டுல கேட்டாலும் கிடைக்காது இந்த மாடல்ல. 2006 எல்லாமே கரண்ட்ல இருக்க வண்டி. 3,05,000 ரூபாய் வாங்கி தரேன். இன்டீரியர் எல்லாம் காட்டுறேன், தெளிவா இருந்தா எடுங்க, இல்ல எடுக்காதீங்க. சுத்தமா வேற லெவலுங்க, வேற மாதிரி இருக்க வண்டி. சூப்பரா இருக்கும். டொயோட்டா குவாலிட்டி பக்கா கண்டிஷனு. இந்த குவாலிட்டியில இந்த பட்ஜெட்டுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு மேலதாங்க சொல்லுவாங்க. இந்த மாடல் வேற ஆள் வச்சிருந்தா நான் பேசி வாங்கி தரேங்க. என் சப்ஸ்கிரைபர்ட்ட நல்லா இருக்க வண்டி எங்களுக்காக வந்திருக்குது. என் மக்கமா தெளிவா இருக்கணுங்க. தெளிவு இல்லைன்னா எனக்கு பிடிக்காது. ஷீட்லாம் எல்லாமே கிளீனா இருக்கணும். வண்டி வந்து ப்ளூ கலர் ஷீட் கவர் போட்டிருக்காங்க. வண்டி சுத்தமா இருக்கு. வண்டி பக்கா கண்டிஷன்ல இருக்கு. லேட்டஸ்ட் மாடலு கிடைக்காது. லட்சத்துல ஒரு வண்டி இது, மிஸ் பண்ணாதீங்க. சூப்பரா இருக்கு. எல்லாம் 12-13 பேர் போலாம். இன்னைக்கு 3,05,000 ரூபாய்க்கு இன்னைக்கு சென்சார் இல்லாத வண்டி கிடைக்கிறது இல்லைங்க. ரூப் ஏசி பாருங்க, இந்த கம்பெனில வர ஏசி, கம்பெனில வரது வேற மாதிரி இருக்கும். ஃபுல்லா ரூப் ஏசியும் பக்கா இருக்கு. பால் சீலிங் பாருங்க, சரியா பண்ணிருக்காங்க. வண்டி செம்ம லுக்கு. நேரில் வரவங்களுக்கு இந்த வண்டி உடைய மாட்டாங்க. அவுட் லுக்ல இருந்து, பாடியில இருந்து, இன்டீரியர்ல இருந்து எல்லாமே பக்காவா இருக்கு. ரேட்டு நான் கம்மியா தாங்க சொல்லியிருக்கேன். வாங்க நேரில் வாங்க. பக்கா கண்டிஷனு. அவர் கேட்கறது வேற, நான் 3,05,000 என் மக்களுக்காக பண்ணி தரேன். இதை பாருங்க, இதுவும் கரெக்டா நிக்குது. எல்லாமே கிளீனா பக்காவா இருக்கணும். சுத்தமா இருக்கிற வண்டி தான் நிக்க வைப்போம். தெளிவான வண்டி. இந்த ஷாப் வீடியோல ஃபர்ஸ்ட் வண்டியா காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வண்டியா கூட இது சேல் ஆயிடும். நல்ல பொருள், மிஸ் பண்ணாதீங்க. 3,05,000 ரூபாய்க்கு என் மக்களுக்காக நான் பண்ணி தரேன். நேரில் வந்து பாருங்க. டொயோட்டா குவாலிட்டி மைலேஜ் 17 கொடுக்கோங்க. 17 மைலேஜ் கொடுக்கும். ஏசி போட்டு பக்காவா இருக்கு. டயர்ல இருந்து, வண்டியில இருந்து எல்லாமே செம்ம குவாலிட்டிங்க. இப்போ அடுத்த வண்டி காமிக்கிறேன், அதுவும் பாருங்க. 2011 லாஸ்ட்டுங்க. பியூர் ஓன் போர்டு, டாப் மாடல், ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, ஏபிஎஸ் பிரேக், சென்ட்ரல் லாக் எல்லாமே வந்துடும். இன்ஜின் சுத்தமா இருக்கணும். ரேடியேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு, ஸ்டிக்கர் எடுத்தாச்சு. ஒரு கோட்டா ஜெட் லோ பட்ஜெட்டுக்கு தரேன். பக்காவா இருக்கு. இதை பாருங்க, நம்ம கை வச்சு காமிக்கிறோம். இதை பாருங்க, நம்ம விரல் பாருங்க. பா ரேஸ் பண்ணு. சுத்தமா இருந்தா கொடுக்கணுங்க, எல்லாம் கொடுக்கூடாதுங்க. நல்லா ரேஸ் பண்ணுவா. தெளிவா காமிக்கிறோங்க. பொருளை காமிக்கிறதுல தெளிவா காமிக்கணும். இன்னொரு விரல் பாருங்க. இதை பாருங்க, ரேஸ் பண்ணுப்பா. ஒன்னும் பண்ணுப்பா. காமிப்பா. ஸ்டிக்கான ரேஸ் பண்ணுப்பா. சுத்தமா கொடுப்பேன், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. ரேடியேட்டர் காமிப்பா. ரேஸ் பண்ணுப்பா. ரேடியேட்டர் சர்க்கேஷன் வந்து எல்லாமே ஆகும். நம்பி வரவங்களுக்கு நல்ல பொருள் குத்து அனுப்புவேன். பக்காவா இருக்கு வண்டி. வண்டி செம்மையா இருக்குங்க. ரேட்டு பாருங்க, கஸ்டமர் கேட்கறது 2,85 நான் உங்களுக்கு பண்ணி தரேங்க. 2,80 2,75 இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வாங்க, 2,65 2,60 முடிச்சு தரேன். சூப்பரா இருக்கிற வண்டி பாருங்க, என்ன குவாலிட்டியில இருக்கு பாருங்க. குடுக்குற பொருள் சுத்தமா எப்படி இருக்கு பாருங்க. நான் நிக்கிறது எப்படி தெரிஞ்சு பாருங்க. வண்டி தந்தா நல்ல பொருள் கொடுக்கணும். என்ன பொறுத்திருக்கோம், நான் கொடுக்குற பொருள் தான் நல்ல பொருள் தான். சாப்பிட்டு டக்கு டக்குன்னு முடிக்கணும். நிறைய காமிக்க முடியல என்னால, ஏன்னா இருட்டாயின் வந்துச்சு. இதுக்கே இப்பதான் நான் வந்தேனே வெளியே போய். 93,000 கிலோமீட்டர் ஓடிக்கு. நல்ல பொருள் கொடுக்குறேன். கம்பெனி செட்டு வந்துடும். கம்பெனில ஷோரூம் ஒரு செட்டு வந்ததுல ஸ்டேடிங்ல அந்த ஆப்ஷன் வந்துடும். எல்லாமே ஷீட் பாருங்க, செம்மையா இருக்கும். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. வெள்ள பாருங்க, உங்களுக்காக நான் பண்ணி தரேன். 2,60,000 வாங்கி தரேங்க. 2,60,000 ரூபாய்க்கு வாங்கி தரேன். 2,85 கேக்குறாரு. நானே 25,000 குறைச்சிட்டேன். பக்கா கண்டிஷன், சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும். ஒரு தெளிவா இருக்கும், பக்காவா இருக்கும். கொடுக்குற போது சுத்தமா கொடுக்கணும். என்ன பொறுத்திருக்கோம், எல்லாம் கொடுக்க மாட்டேங்க. நேரில் வந்து பாருங்க, பக்காவா இருக்கும். எல்லாமே ஷோரூம் கண்டிஷன்ல இருந்தாதான் நிக்க வைப்போம். இதை பாருங்க, டிக்கி ஓபன் பண்றோம். டிக்கி பெருசா இருக்கும். 2,60,000 ரூபாய்க்கு தாராளமா எடுக்கலாம். 2011 லாஸ்ட். ஸ்டெப்னி கூட இருக்குங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க. என்கிட்ட வியாபாரம் ஆக மாட்டாங்க. 6 நாள்ல 15 வண்டிக்கு மேல விற்கிறேன், 16 வண்டி விற்கிறேன்னா அந்த பொருளை சுத்தமா கொடுக்குறோம். கொடுக்கறனால தான் அந்த வண்டிங்கெல்லாம் நம்ம அப்படி விற்கிறோம். எல்லாம் விற்க முடியாது. நல்ல பொருள் கொடுக்குறோம், சீக்கிரம் விற்கிறோம். பாருங்க, பக்காவா இருக்கணும். நெருப்பு மாரி இருக்கணும் வண்டி. நல்ல பொருள் கொடுக்குறேன், நல்ல பேர் வாங்குறேன். என்ன நம்பி வரவங்களுக்கு நல்லது கொடுக்குறேன். கடையே காலி. எப்படி காலி ஆகுது? தரமா கொடுக்குறோம். கொடுக்குறனால தான் 16 வண்டி கொடுத்துட்டேன்.
சரிங்களா? திருப்பணும் நான் அது மாதிரி நிக்கலாம். 30 வண்டி எடுத்து வந்து குப்பை வண்டிங்களா அதெல்லாம் நான் நிக்க வைக்க மாட்டேன். என் மனசுக்கு நல்லது பிடிச்சாதான் நிக்க வைப்பேன், எல்லாம் நிக்க வைக்க மாட்டேன். பாருங்க எல்லாமே கரெக்டா ஆயில் சர்வீஸும் பண்ணி வச்சுங்க. இந்த வண்டி இதை பாருங்க, ஆயில பாருங்க நல்லா இருக்கும், தெளிவா இருக்கிற வண்டி, பக்காவா இருக்கிறத பாருங்க. விரல் வைக்கிறேன், ரேஸ் பண்ணப்பா, சுத்தமா இருக்கணும். பெட்ரோல் வண்டி, சாண்ட்ரோ சிங்கிள் ஓனரே, இன்னொரு வைக்கிறேன், ரேஸ் பண்ணுப்பா. பாருங்க ஏசி போடுப்பா, ஏசி இது பாருங்க, ஓஸ்லாம் புதுசு, எல்லாமே புதுசு போட சொல்லிட்டேன், தெரியுதுங்களா? சுத்தமா இருக்கணும். ஏசியும் பக்கா குளிங்க. மத்தவங்க ஏசி நாங்க 1000 ரூபாய் குத்தா ஏசி ஆயிருன்றாங்க, சத்தியமா ஆவே ஆகாது. எங்க தலைக்கேன்னு இல்லாம 1000 ரூபாய் குத்தா ஃபால்ட் ஆகிற ஏசி ரெடி ஆகாதுங்க. 18,000 20,000 ஆயிரம். ஒரு கம்ப்ரஸர் என்ன ரேட்டு, அப்புறமா கிளச் காயில் இருக்கு, ஓஸ் இருக்கு, எல்லாமே இருக்கு, அதுக்குன்னு ரேடியேட்டர் இருக்கு, எல்லாமே பண்ணோம்ல, சும்மா ஒண்ணும் இல்லைங்க. ஏசியும் பக்கா. அதை பாருங்க, இந்த காமிக்கிறேன், கூலிங்கு அவ்வளோ டாப்பா இருக்கும். கிட்டப்பா இதை பாருங்க, என் கை பாருங்க, தண்ணியை தான் இந்த பைப்ல பாருங்க, அந்த ஜில்னஸ், அந்த ஜில்னஸுக்கு என் கையே ஜில்லுன்னு ஐஸ் மாரி ஆகுது. அவ்வளவு சுத்தமா பக்காவா இருக்கு வண்டி. ஷோரூம் கண்டிஷனு, ஒரே ஓனரு. அன்னைக்கு சொன்ன ரேட் தான், 1,85,000 ரூபாய்க்கு தரேன். 2009 29 எப்சி இருக்கு. இன்சூரன்ஸும் 8 மாசம் கரண்ட்ல இருக்கு. 3 ஓனரு 4 ஓனரோ இல்ல 2 ஓனரோ சொல்ல, நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரே ஓனரு 1,85 தரேன். இன்டீரியர் காட்டுறேன் பாத்துங்க. சிங்கிள் ஓனருங்க. அந்த வண்டியோட குவாலிட்டி பாருங்க, தர பொருளை சுத்தமா கொடுப்பேன். நல்லா இருக்கணும். 4 டயரும் புது டயரு, ஒரே ஓனரு 1,85 தாங்க. 21,000 ரெடி பண்றப்ப 1,85 தான். நம்ம ரெடி பண்ணாம சொல்ல, ரெடி பண்ண கஸ்டமர்ட்ட அனுப்பிச்சிட்டேங்க. மறுநாளே அனுப்பிச்சேன். இந்த வண்டியை பண்ணிட்டு வாங்கினேன், பண்ணிட்டு இப்பதான் வந்துச்சு. பக்கா கண்டிஷன் இருக்கு வண்டி, ஷோரூம் கண்டிஷன் இருக்கு. சீட் கோர்லாம் பாருங்க, உங்களுக்கு 2 பவர் விண்டோ வந்துடும். டாப் அப்ப மாடலே தான், ஏசி பவர் ஸ்டீரிங் பவர் விண்டோ சென்ட்ரல் லாக் எல்லாம் வந்துடும். உள்ள பாருங்க லைட்டா எரியுது நல்லா. வண்டி சுத்தமா இருக்கு. ஒரு ஓனர் 1,85,000 ரூபாய்க்கு தரேன். ரேட்டு ரொம்ப நெகோசியபிள் ஆகாதுங்க. ஏன்னா தெளிவா ரெடியும் பண்றோம், செலவும் பண்றோம். கொடுக்குற பொருள் பேர் நல்லா இருக்கணும், சுத்தமாவும் கொடுக்குறோம். நல்ல பொருள், மிஸ் பண்ணாதீங்க. Hyundai Santro சிங்கிள் ஓனர் 29 இருக்கும். எஃப்சியும் இருக்கு, இன்சூரன்ஸும் இருக்கு. என்னங்க குறை, எல்லாமே இருக்கிற வண்டி. 4 டயர் புது டயரு, ஸ்டெப்னில இருந்து எல்லாமே நல்லா இருக்கும். நிக்குது பாருங்க கரெக்டா, அந்த ஒரிஜினாலிட்டி கரெக்டா இருக்கும். கொடுக்குனா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் நான் கொடுக்க மாட்டேன். எனக்கு பிடிக்காது, எனக்கு பிடிச்சாதான் நான் வண்டி நிக்க வைப்பேன். ஓனி ஸ்கெட்சா எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி எனக்கு இருக்கணும், இருந்தாதான் நான் ஆடே போடுவேன். நல்ல பொருள். டயர் பாருங்க, எல்லா வண்டியிலும் டயர் சுத்தமா இருக்கும். 1,85,000 ரூபாய்க்கு தரேன். சிங்கிள் ஓனரு, பெஸ்டா எடுத்துன்னு போங்க. இது பாருங்க டாடா ஜஸ்ட், இதுவும் ஆயில் சுத்தமா இருக்கு. வண்டி அதோட சுத்தமா இருக்குங்க, பக்காவா இருக்கு. இதை பாருங்க, கை வைக்கிறேன், ரேஸ் பண்ணுவா, நல்லா ரேஸ் பண்ணுப்பா. கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்க கூடாது. நல்லா ரேஸ் பண்ணுப்பா. பாருங்க பக்கா இருக்கு. அங்காயம்பா, நீ பண்ற ரேஸுக்கு அப்படியே தெரியணும், அப்படியே ரேஸ் பண்ண பண்ணலாம். சுத்தமா பக்காவா இருக்கு. காமிக்கிறா, ரேஸ் பண்ணுப்பா. தண்ணி சர்க்கஸ்ல இருந்து எல்லாமே இருக்கு. அந்த ஒரிஜினாலிட்டி பாருங்க, 2014 ஹேர் பேக் கூட வந்து நல்ல மைலேஜ் கொடுக்கும். நல்ல வண்டி, பக்காவா இருக்குங்க. பாருங்க சுத்தமா இருக்கும், நல்ல பொருள் கொடுக்குறேன். நல்ல வண்டி, மிஸ் பண்ணாதீங்க. 23 கருக்கும் மைலேஜ். ஹேர் பேக் வந்துட்டு, ஏபிஎஸ் பிரேக் வந்துட்டு, சென்ட்ரல் லாக் வந்துட்டு, ரிமோட் கீ வந்துட்டு, ரிவர்ஸ்ல போனாலும் 4 அடியில வண்டி நீங்க வேற என்ன இருக்கோ எல்லாமே காமிக்கும். செவரோ இல்ல பக்கத்துல கார் நிக்குதோ அது கூட சென்சார்ல காமிக்கும். வண்டி சூப்பரா இருக்கு. கோட்ராஜெட் அலாய்விலோட. கஸ்டமர் முதல்ல சொல்லி 4,70 சொல்லி 4,65 நின்னாரு. நான் என் மக்களுக்காக 4,45,000 ரூபாய் பண்ணி தரேன். ஒரு பெஸ்ட் தமிழ்நாடுல நீங்க இந்த ரேட்டுக்கு 4,500 உள்ள இந்த வண்டி யாருமே போட மாட்டாங்க. பியூர் ஓன் போர்டு சொல்றேன், டீ போர்ட் சென்டர் போடுவாங்க, அது வேற கட்டங்க. அந்த கட்டத்துக்கு நம்ம போவோம்னா பியூர் ஓன் போர்டு 4,45,000 ரூபாய் போடவே மாட்டாங்க. இன்டீரியர் அவுட்லுக் காமிக்கிறேன், பெஸ்ட் பிரைஸ். என் கடையில இருக்க எல்லா வண்டியும் சேல் ஆகினு கொடுக்குற போல் சுத்தமா விடுறோம். உள்ள காமிக்கிறேன், எல்லாம் பாருங்க தெளிவா. அங்க பாருங்க TN 60 P 8077 வண்டி நம்பரு, செமையா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்க வண்டி. கொடுத்தா நல்ல பொருள் கொடுப்போம், எல்லாம் கொடுக்க மாட்டேன். இது பாருங்க, அந்த கோலைசி அதுல தேத்துங்களா, இந்த வண்டியில தேத்து பாருங்க கோலைசி நிக்குது. ஏன்னா கோலைசில பாருங்க அந்த வண்டி தெரியும், தெரியுதுங்களா, அந்த வீலு அதெல்லாம் தெரியுதுங்களா. இது மாரி தெரியுதுன்னா நல்ல பொருள், ஒரிஜினாலிட்டி கேட்கிறேன், தெரியுது சரிங்களா. நான் வந்து சரியில்லாத வந்து கேட்கல, அதனால என் வீடியோ கூட பெருசா இருக்குங்க.
அரை மணி நேரம் ஆகுது 5 வண்டி பிடிக்கணும். 5 வண்டியில இருக்க குவாலிட்டியை நான் காமிக்கிறேங்க. ஏன்னா சுத்தமா கொடுக்குறோம், நல்ல பொருள் கொடுக்குறோமோ காமிக்கலாம். 81,000 கிலோமீட்டர் வரைக்கும் ஒரு புது வண்டி பாக்குற ஃபீல்ட்ல தான் இந்த வண்டி இருக்குமே. அதுவும் சொல்லிடுறேன், புது வண்டினா எப்படி இருக்கும் அது மாரி இருக்குங்க. பக்கா கண்டிஷன் இருக்கும், ஒரு தெளிவா எல்லாமே. அந்த செட் எல்லாம் பாருங்க, கம்பெனில வருது. ஏசிக்கு பாருங்க, ஏசி சிஸ்டம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல்ல இருந்து எல்லாமே வந்துடும். ஹேர் பேக் வந்துடும். நல்ல வண்டி. டிசைர் பண்ணா 5.5 லட்சம் போனோம். அதே இன்ஜின் தான், பக்காவா இருக்கும். இன்னும் கல்லு மாரி இருக்குங்க. 5 ஸ்டார் வாங்கின வண்டி டாடா ஜஸ்ட். நல்ல வண்டி. டாட்டால இதெல்லாம் வந்து கல்லு மாரி உழைக்கும், நல்லாவும் இருக்கும். 4,45,000 ரூபாய் ஒரு பெஸ்ட் பிரைஸ். நேரில் வந்து பாருங்க, சுத்தமா இருக்கிற வண்டி. இந்த வண்டிலாம் வந்து 4,90 வீடியோ போடுறாங்க, நானே பார்த்துருக்கேன். நான் உங்களுக்கு 4,45 கொடுக்குறேன். வாங்க, நல்லா இருக்கு. 2 ஓனர் தான், நல்லா இருக்கிற வண்டி. மிஸ் பண்ணாதீங்க. டிக்கி இதுலயும் பெருசு இருட்டாயின்னு இருந்துச்சு. அடுத்த வண்டி காமிக்கணும். நல்ல பொருள் கொடுக்குறேன். 5 வண்டியுமே சூப்பரா இருக்கு. எத்தனை வாங்க வந்து எத்துன்னு போங்க. வண்டி பாருங்க, இதை ஸ்டிக்கர் தாச்சு. ஆயில புகை எதுவுமே தள்ளாது. 3,25,000 ரூபாய்க்கு தராங்க. 2014, 2 ஓனரு, ஹேர் பேக், அலாய்வில். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக், சென்ட்ரல் லாக்கு, ரிமோட் கீ எல்லாம் வந்துடும். ஒரு ரெனால்டு பாத்தீங்கன்னா சூப்பரா, ரெனால்டு ஸ்காலால சூப்பர் வண்டி. 25-24 கொடுக்கும் மைலேஜ். இந்த கை வைக்கிறேன், அதுவும் பாருங்க. ஆயில புகை எதுவுமே தள்ளாது. ரேஸ் பண்ணுப்பா, நல்லா ரேஸ் பண்ணு. சுத்தமா இருக்கு பாருங்க. ஆயில போய் எதுவுமே தள்ளாது. இந்த கட்டர் வளர்க்குறேன், ஏன்னா அது பெருசா இருக்கும் கொஞ்சம். அது பெரிய விரலத்தை தான் புரியும். ரேஸ் பண்ணுப்பா, பண்ணுப்பா. பாருங்க, சுத்தமா இருக்கு. ரேடியேட்டரும் சுத்தமா இருக்கு. இருட்டாயிடுச்சு தெரியாதுங்க. ரேஸ் பண்ணுப்பா. 3,25,000 ரூபாய்க்கு தரேங்க. 4 லட்சம் ரூபாய்க்கு விற்கிறாங்க. 3,80, 3,70 விற்கிறாங்க. நான் 3,25 தரேன். வாங்க, நேரில் வந்து பாருங்க. பிடிச்சிருந்தா எடுத்துங்க. சூப்பரா இருக்குங்க, பக்கா கண்டிஷனு. ஒரு தெளிவான வண்டி. நைட் டைம்ல பிடிக்கிறேன். பேல் ஒயிட்டு நல்லா இருக்கும். லென்த் வண்டி, கப்பல் மாரி இருக்கும். 3,25,000 ரூபாய். எல்லாம் டாப் மாடல், எல்லாமே வந்துடும். நல்லா இருக்கிற பொருள். மிஸ் பண்றீங்க. யாருன்னா பிடிச்சி உங்களுக்கு மனசுக்கு பிடிக்குன்னா போர்ட்ஸ் டைப் பண்ணி எடுங்க. பக்கா கண்டிஷன்ல இருக்கும். தெளிவா இருக்கு. இன்டீரியர்ல இருந்து, அவுட்லுக்ல இருந்து, ஹேர் பேக்ல இருந்து, கம்பெனி செட்டுல இருந்து எல்லாம் வந்துடும். எல்லாமே ஒர்க்கிங்கு, பக்காவா இருக்கு வண்டி. 3,25,000 ரூபாய். நேரில் வந்து பாருங்க, அவ்வளவு தெளிவா இருக்கும். உங்களுக்கு பேக்லயே ஏசி வந்துருங்க. பின்னாடியும் தெரிஞ்சுங்களா ஏசி, பின்னாடியும் ஏசி வந்துடும். ஒரு நல்ல பொருள் கொடுக்குறேன், மிஸ் பண்ணாதீங்க. ஒரு தெளிவான வண்டி, பக்காவா இருக்கு. ஒரு லோ பட்ஜெட்டுக்கு இருக்குது. ஏன்னா இதெல்லாம் வந்து 4 லட்சம் ரூபாய்க்கு வித்துனுக்காங்க. 3.5 கூட விற்கிறாங்க நிறைய பேர். நான் சொல்றது எல்லாத்துட்டையும் கம்மி. 3,25 காஞ்சிபுரம் வண்டி. 2 ஓனர் தான். சூப்பரா இருக்கு. உள்ளெல்லாம் இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க. இன்டீரியர் இருந்து பாடியில இருந்து எல்லாமே நல்லா இருக்கு. தைரியமா இருக்கவங்க எடுத்துங்க. தெளிவான வண்டி, நல்லா இருக்கும். வேற வண்டியும் பார்க்கலாம் பாருங்க. நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க. 16 வண்டி கொடுத்துட்டேன் 6 நாள்ல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தான். அதுவும் 2 நாள் ஆள் இல்லை, வெறும் 4 நாளைக்குள்ளே அது மொத்தம் சேல் ஆயிடுச்சு. 2 நாள் ஆள் இல்லை. இந்த வண்டி மாஞ்சா, இந்த கோலசி, இந்த ஜஸ்ட் கூட போயிட்டு இருக்கோம். சுத்தமா காலி ஆகிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஷாப்பிட்டு வைக்க வண்டி இருக்காது. நல்ல பொருள் கொடுக்குறேன். டெய்லியும் வீடியோ போடலான்னு பாக்குறேன். ஆனா நல்ல வண்டி வரல. வண்டி வந்தா கண்டிப்பா போட்டுருவேன். எனக்கு வந்து நல்லா இருக்கணும். இன்ஜின் நல்லா இருந்தா தான் நான் 1,00,000 முறை சொல்லுவேன். இன்ஜின் நல்லா இருக்கணும், இன்ஜின் நல்லா இருக்கணும். ஏன்னா என் மக்கள் பத்தி எனக்கு தெரியும். நல்ல பொருள் கொடுக்கணும். நம்ம லாபம் சம்பாதிக்கணுமோ இல்லையா, அது அத்தை கட்டம். கொடுக்கறது நல்ல பொருள் கொடுத்துட்டா நம்மளுக்கு நல்ல பேரு, எத்தனை போறவங்களும் நல்லா இருப்பாங்க. நம்மளுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த ஒரு கண்டிஷன்ல நான் கரெக்டா இருப்பேன். எப்பவுமே கொடுக்குறேன். நேரில் வந்து பாருங்க. லோ பட்ஜெட்ல இருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் எல்லாமே காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது பிடிக்குதோ வாங்க. கோலசியம் சூப்பரா இருக்கு, மான்சா நல்லா இருக்கு, சாண்டா நல்லா இருக்கு, இந்த ஜெஸ்டோ நல்லா இருக்கு, ஸ்காலா நல்லா இருக்கு. 5 வண்டியில எது இருந்தாலும் வாங்க. வீடியோ என்னை மதிச்சு என் வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. டெய்லியும் அப்லோட் பண்றேன், டெய்லியும் கொடுக்குறேன். முக்கியமா கமெண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்க கமெண்ட் பண்ற ஆர்வத்தில் தான் நான் ஆர்வமா ஒன்றும் பேசுறேன். பண்ணுங்க, டெய்லியும் பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றிங்க.